தமிழ் கருத்துக்களம் 16ஆம் தேதி மாசி மாதம் 2016ஆம் ஆண்டு. அதில் ரவிசுந்தரலிங்கத்தோட இந்த கதைக்க இருக்க விஷயம் இப்போ இலங்கையில் தமிழ் அரசியல் காலத்தில் நடக்கிற பிரச்சனை சம்பந்தமாக கதைக்க இருக்கிறோம். வணக்கம் தம்பி. வணக்கம் சார். நீங்கள் இன்றைக்கு உங்களோட இமீடியட் அவதானம் நீங்கள் உடனடியாக சொல்லக்கூடிய என்னன்னு சொல்லுங்க. அதுலேருந்து நான் மிச்சத்துக்கு இந்த கதைக்கலாம். இந்த பர்சனலாக நாங்கள் இப்போ போன இன்டர்வியூ இப்போ கிட்டத்தட்ட நாங்கள் 3 மாதம் செய்த நாங்கள் 2-3 மாதம் நினைக்கிறோம். அதுக்கும் இதுக்கும் எனக்கு பெரிய அவதானத்தில் ஒரு மாற்றம் இல்லை. இந்த ஒப்சர்வேஷன் வந்து பொதுவாக நான் இப்போ ஒரு ட்ரெண்டை வச்சுதான், அதாவது பின்னணியிலே என்ன இருக்குது, ஒரு நேர் என்ன இருக்குது, ஓட்டம் என்ன இருக்குது ரெண்டதை வச்சு கொண்டு தான் மிச்சத்தை நாங்கள் ப்ரெடிக்ட் பண்ணுறது. அந்த ஓட்டத்திலேருந்து வேற ஒரு 2 துளிகள், ஒரு 2 எறிவுகள் சில வேளையில் பிள்ளையா போனாலும் அந்த ஓட்டம்ன்றது எனக்கு நம்பிக்கை முதலாவது. அப்போ நாங்கள் இன்றைக்கு இதனால இப்போ சனத்தில் பிரச்சனை என்ன, இது சொல்யூஷன் என்ன, அது வருதா இது வருதா என்ன பொறுத்த நான் முதலே சிம்பிளாக சொல்லிடுறேன். ஜனத்துக்கு என்ன சொல்யூஷனும் ஏற்றுக்கொள்ளும். இன்றைக்கு ஜனத்துக்கு தெரியும். ஜனம்னு சொல்ல யாரையும் தான் சொல்றேன், ஆக்டிவிஸ்டையும் தான் சொல்றேன். தமிழ் சிங்கள ரெண்டு இல்ல என்ன நடந்துட்டுன்னு சொன்னா, இப்ப குறிப்பா தமிழாக்களை பற்றி முதல் கருத்து. தமிழாக்களை பொறுத்தவரையில அவளுக்கு தெரியும் தங்களை உலகம் மாத்திட்டுது, அல்லது இந்தியாவை சாட்டினம் இந்தியாவை மாற்றிடுது. சரி, அதை விடுவோம். இந்தியாவை மாற்றிட்டுது. இந்தியா எங்களோட எல்லாரும் தான் மாறினோம். கடைசி சீமான் தான் மிஞ்சி இருக்கிறார். இப்போ இப்படியான நிலைமையில நாங்கள் எங்களை என்ன மாதிரி நாங்கள் ஏமாந்த மனுஷர் என்று ஒத்துக்கொள்றதா என்ற கேள்வியில நாங்கள் தங்கியிருக்கோம். நாங்கள் இல்லை இருந்தோம். இந்த கேள்வியில நாங்கள் சில பேர் வந்து ட்ரையா போய் நாங்கள் உண்மையாக ஏமாந்துட்டு தான் போயிட்டோம், ஒன்றும் செய்யலாது. ஆனபடியா எங்களோட விதத்திலே ஏதாவது செய்வோன்ற நிலைப்பாட நாங்கள் எடுக்கிறோம். சில பேர் என்ன செய்யணும்னு சொன்னா, அந்த ஏமாத்த ஓட்டத்திலேயே போய் ஏதாவது ஒரு சொல்யூஷன் ஒன்று மிதப்போம் எங்களுக்கு காணும். அப்ப பொறுவாசப்பட்டாங்களே வெத்திரை சாப்பிட்ட மாதிரி அவளை பொறுத்தவரை அது ஒன்று கிடைச்சால் குறைஞ்சபட்சம் நாங்கள் ஏமாளிகள் அல்ல. ஏமாளிகள்ன்றது பரவாயில்ல, கோமாளிகளை போகக்கூடாது. அப்ப சில பேர் ஆனா கோமாளியா போய் அப்ப அவைன்ற கேஸ்ல நாங்கள் பிறகு ஆட்சி பிரியோசனம் இல்லை. அப்ப பொதுவாக மக்கள் ஏமாந்த என்ற டைட் எடுக்கிறதுக்காக என்ன சொல்யூஷனை ஏற்றுக்கொள்ளாரு. இப்ப சொல்யூஷன் கொடுத்தீங்கன்னா எதையுமே ஏன்னா அவளுக்கு அது தேவை. அந்த தேவை அதை பிடிச்சு கொண்டு தான் அவை கையிலாயம் போகிறோம். அழுதின வாரத்தில் கையிலாயம் போன மாதிரி. இப்போ இந்த தேவை அரசியல்வாதிகளுக்கு மட்டும் இல்லை, பொது சனத்துக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் தான். ஏன்னா இந்த முடிவை கொண்டுறோம், இதுக்கு ஒரு முடிவு கொண்டுறோம். இப்போ இந்த முடிவு கொண்டுறதுக்கு ஒரு வசனம் காணும், சொல்யூஷன். அந்த ஒரு சொல்லி இருந்தால் காணும். அந்த சொல்ல இன்றைக்கு சொல்ல வைக்கிறது தான் நாங்கள் இந்த ஆட்டமெல்லாம் போட்டு கொண்டிருக்கோம். ஆனால் இந்த சொல்யூஷன் என்னன்னு கேட்டோம்னா உடனே தமிழாக்கள் தமிழ்ன்றதும் எங்களுக்கு அது போகணும் இது போகணும். இப்போ யாருங்கட சீஃப் மினிஸ்டர் சார்பில் இப்போ நாங்களும் அந்த காலத்தில் ஃபெடரேஷன் 2 nation 1 country தியரியில் காய்ச்சி கொண்டிருக்கிறோம். 2 nation இல்லை, ஸோ 2 sovereign nations பற்றி காய்க்கிறோம். நாட் இன்டர்நெட் செல்ஃப் டிட்டர்மினேஷன். இவர் எங்களோட பாலசிங்கம் ஏதோ இன்வென்ட் பண்ண மாதிரி ஒரு புது கதை ஒன்று காய்ச்சாங்களே, பெரிய இன்வென்ட் பண்ணணும். அந்த கதையிலேருந்து மாறி போய் அவர் இன்னும் கூட செல்ஃப் டிட்டர்மினேஷன் இருக்கின்ற மாதிரியும் அதுக்கு சோவரன்டியும் இருக்கின்ற மாதிரியும் ஒரு புது விதமான ஒரு திட்டமான ஒரு இதோட கதை கவனிக்கிறோம். சரி, அதை ஏற்றுக்கொள்வோம். எனக்குண்டா அதுல நம்பிக்கை இல்லைன்னு சொன்னால் கிடைக்க முடியாத கேட்கிறவர் வந்து என்ன பொறுத்தவரை போய் சொல்றானே. சரி, இப்ப நான் இருந்து போட்டு சொன்னேன்டா எனக்கு அந்த 3 வேணுமென்று கேட்டுலண்டா 3 என்ன நான் கொண்டாடுறப்பா போய் ஒரு விசரனுக்கு தான் சொல்லலாம். 3 பேர் தெரியாது. அப்ப இங்கேயே தான் சுத்தமா இருக்கு. அப்ப எந்த ஒரு அபிப்பிராயம்னு சொன்னா அவர் அப்ப சீலிங், அதாவது இந்த எவ்வளவு தூரம் நீங்க மேல போகலாம்ன்றதை செட் பண்ணி அதை யாரை கொண்டு தமிழ் தரப்பு கொண்டு அதுக்கப்புறம் அவரே ஒத்துக்கொள்ள வச்சு விட்டால் அதுக்கு மேல போயிடலாம். அவர் கட் பண்றார், முதலாவது கட் பண்றார். கட் பண்ற மட்டும் இல்ல, இதை தான் அந்த எக்ஸ்ட்ரீம் பொசிஷன் எடுக்கிறதால அந்த கூட்டத்தை அவையெல்லாம் கடைசி முடிவெடுக்கிறார்கள் மாதிரி காட்டிக்கொள்ளினா இந்த மனோவியல் ரீதியில் புலிகள் என்ற கடைசி காலத்தை தான் அந்த பீப்புளை டெலிவ் பண்ணணும். இந்த சொல்யூஷன் கார் சொல்யூஷனை உண்மையா செய்கிறார்கள். கீழே இருந்து சொல்றாங்க அங்க இங்கே முடி செய்கிறார்கள். அது வேற கூட்டம். அது சிஎன்ஏ கண்டுபிடிச்சு என்ன எல்லாருமே இல்லை. உங்களோட பழைய டீலோ கட்டலோக்காரரை கூப்பிட்டு நாள் நினைக்கிறவங்க கூப்பிட காய்ச்சினாங்க. சுமந்திரன்றவரையும் மற்றொரு என்ன வந்தால் 105 வயது என்ன பேர் வந்துட்டு சம்பந்தனையும் கூப்பிட்டு கதைப்பாரு. காய்ச்சி இதுதான் சொல்லிவிட்டு அவள் அதை கொண்டு எதை விதத்தில் சொரஞ்சு பார்த்து இந்த மாதிரி கான்ஸ்டிடியூஷன் ஃபிட் பண்றது அதில் ஏதாவது சொரஞ்சு இருந்து செய்யணும். அதுக்கு அதை அப்புறம் ஏற்றுக்கொள்வேன்னு சொன்னா அவையில் கொண்டு சமயத்துக்கு விற்க வழி கிடைக்க இவையில் எவ்வளோ அப்படி பண்ணிடும் மற்ற சனம். இப்போ அதை நாங்கள் அப்போ மேலே இருந்து சொல்ல வைக்கணும். சிச்சி இது பரவாயில்ல கூடாது, நாங்கள் சொன்னதை கோலப்போக்கில் அடையலாம். இப்ப நீங்க சொல்ற லோவர் லிமிட்டட் ஏற்கனவே கேப் பண்ணி வச்சுக்கிறேன். அது இவ சுமந்திரனா வேல்வேலாம் கேப் பண்ணி வச்சிருக்கேன். அவையெல்லாம் உண்மையாக சொல்லிச்சுன்னா டெலிவர் பண்ண போற ஆக்கள், அதாவது நடைமுறை ரீதியில அல்ல,
அவையெல்லாம் அந்த எழுத்து ரீதியில வடிவ ரீதியில செய்ய போறாங்க. இதுவும் அதுவும் அப்ப ஏற்கனவே டிசைட் பண்ண மஹிந்த அடியில் வாங்கிக்கலாம். அது செய்திருக்க வேண்டி செய்திருப்ப அதெல்லாம் வச்சிருப்பாங்க. செய்திருக்கலாம் வந்து வெங்காயம் செய்ய அதனால வந்த பிரச்சனை அவர் செய்திருந்தாங்க கிடைக்க நாட்டின் விதாவாயம் பேசல தமிழாக ஏற்றுக்கொள்ள முடியாத பிரச்சனையால்தான் அதை செய்ய முடியும். பிரச்சனை இன்டர்நேஷனல் கம்யூனிட்டி வர பெரிய ப்ரெஷர் கூட இல்லையே என்றால் ஒரு பக்கத்துல அவர் அதை செய்ய வெளிக்கிட்டால் தமிழாக ஏற்றுக்கொள்ற மனநிலையில இல்லை தானே. அதுக்காக இன்னும் ஆல்டர்னேட்டிவ் வச்சு போட்டு செய்யப்படும். ரெண்டு பக்கத்து நேஷனலிசத்துக்கும் அடியும்படுதோ இப்ப நேஷனலிசம் அடிச்சு விடாச்சு. அப்ப இப்ப இன்னைக்கு நீங்க கேட்கணும் என்றால் இப்ப எனக்கு கை கால் வெட்டியாச்சு, காலும் இல்லை கையும் இல்லை, எனக்கு யாரும் கார் வாங்கி தர போறோம்னு சொன்னா நான் கேட்கணும் இன்னொன்று வாங்கி தரேன். எனக்கு என் மனசி ஓடுறதுக்கா என்ன கார் இல்லாத எனக்கு கார் என்னதுக்கு. அப்ப யாரோ ஒருத்தனோட தரவழி கிடைக்க நீங்க கேட்கணும் எனக்கு ஆத்தாரானா தனக்கு ஆத்தாரானா. சரி, அப்ப இப்ப கான்ஸ்டிடியூஷன் மாற்றம்ன்ற முதலாவது அந்த கேள்வியை நீங்கள் பார்க் பண்ணி கலைக்கணும். தமிழர் ஒரு சிங்கள பேரே தமிழற்ற என்ன மொழியாக சொல்றதை செய்ய வேண்டிய நிர்பந்தத்துக்குள்ள இருக்கீங்க. அதனால வேற சொல்யூஷன் வந்து தமிழருக்கு என்ன மாதிரி செய்ய முடியும்ன்றதை எனக்கு நம்ப முடியாத புதுநமா இருக்கு. புதுசு இந்த நொடியை உடைக்கிறார்கள் உங்க பெரிய வெட்டிக்காரெல்லாம் இருப்பினா அவர்கிட்ட போய் உடையுங்க தெரியும். என்ன பொறுத்த பிரச்சனைன்னு சொன்னால் என்னால கையில தூக்க முடியாத பாரத்தை எனக்கு தந்த என்ன பிரயோசனம்? நான் காய் கொண்டு தெரியலாம் ஏன்னா பிரயோசனம் இல்லாத சாமா. இப்ப வேற உங்களோட இப்ப நீங்க சொல்ற இதே நேரம் நேற்று சுமந்திரன் சொல்லி சொல்ல தாங்கள் சொல்லல இது பத்திரிகைகள் தான் சொல்லி விடுறதுன்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார் அதிகார பரவலாக்களை கேட்கறது தமிழ் மக்கள் தகுதியேற்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து சொல்றேன். அதான் சொல்றேன். இப்ப நான் சொன்னதான் சொல்றேன். என்ன சொல்றேன் அது உண்மை என்று சொன்னால் முதலாவது இதை நாங்கள் புரிம்பா கதைக்கும் அதிகார பரவலாக்கம் நிர்வாக பரவலாக்கம். இப்ப பிரச்சனைன்னு சொன்னா உலகத்தை எடுத்து பாத்தீங்கன்னா இன்றைக்கு அதிகார பரவலாக்கம்ன்றது அரசுகள் செய்யற விஷயமா இல்லை. இப்ப நாங்கள் அதிகார பரவலாக்கம் நிர்வாக பரவலாக்கம்ன்றதை பற்றி நாங்கள் உண்மையா புரிம்பா கதைக்க வேணும். என்று சொன்னா இன்றைக்கு குளோபல் மார்க்கெட் என்ற நிலைமையில உலக நாடுகள் ஒன்றும் தான் அதிகார பரவலாக்கம் செய்ய முடியாமல் விளையாண்டிருக்கணும். அப்ப நாடுகள்ன்ற உண்மையான பொறுப்பு வந்து குறைஞ்சிட்டு. உதாரணத்துக்கு எங்கட பலமான நாடு என்று சொல்ற UK இன்றைக்கு EUவோட கதைச்சு தான் தன்னுடைய டாக்ஸ் ரிபேட் என்னென்ன அடுத்த கட்டத்தில் நாங்கள் இமிகிரன்ஸ் என்ன மாதிரி எடுக்க போறோம் அதுக்கான ரூல்ஸ் என்னென்ன இன்றைக்கு நெகோசியேட் பண்ணி கொண்டிருக்காரு டேவிட் கேமரூன். அப்ப ஏதோ விதத்துல அந்த குறிஞ்சபட்சம் EU என்ற அளவில் இருந்தாலும் ஒரு நட்பு இருக்கின்றத உணரணும். அப்படின்னு சொன்னா ஏன் எதிர்ச்சியரமாக செய்ய முடியல ஏதோ EU கட்டுப்பட்ட ஆளான்னு கேட்டீங்கன்னா கடைசியில நீங்க பாத்தீங்கன்னா மார்க்கெட் பேக்ரவுண்ட நீங்க பாப்பீங்க. இப்ப மார்க்கெட் வந்துதான் உண்மையா அதிகார பரவலாகத்தை செய்யுது உண்மையாக நடைமுறை ரீதியில. பேரளவில் கான்ஸ்டிடியூஷன் எழுதி வச்சு என்ன பிரயோஜனம்? இது மார்க்சிசம் இல்ல நீங்க சொல்ற விஷயம். நான் சொல்றேன் இது அப்ப மார்க்சிசம் இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டு கொண்டு இருக்குதா? மார்க்சிச தியரி அமலுக்கு இல்ல இதுதான் நல்ல விஷயம். இது நல்ல கேள்வி. இந்த கேள்விக்கு நாங்கள் திருப்பி இன்னொரு பெறுவோம். ஞாபகத்துல வச்சுக்கொள்ளும். ஏன்னா அப்படி ஒண்ணு நடக்க இல்லை. இது என்ன நடக்குன்னு சொன்னா உலகம் இந்த பைஃபிகேட் பண்ணி முந்தைய நான் சொல்றேன் 2 பிரிஞ்சு போகுது. உலக ரீதியில் ஒரு அதிகார வர்க்கம் கொண்டு வந்து ஒன்று இருக்கு. மிச்சாக்கள் எல்லாம் ஏதோ விதத்துல ஒன்றுபடுத்தப்படுகிறார். பிரதிபடுத்தப்படுறதால ஒருமைப்பாடு காணுகிறார். அவையில் ஒன்றா வந்தேன்டா இல்ல. இப்ப பிரேசில்ல இருக்கிற சாதாரண மனுஷனும் மொஸ்கிட்டால வந்து இன்றைக்கு இப்போ தலை ஊரா பிறக்கிற புள்ள பெக்கிறார்கள் சரி, அல்லது இந்தியாவில பிறக்கிற உங்களுக்கு தெரியுமா அந்த என்ன வருத்தம் இன்னொரு மொஸ்கிட்டால வர்ற வருத்தம் அங்க ஒன்று இருக்கு. 2 பேரும் ஒரு ஆகலாம். அவையால் பொதுவாக அதிகார வர்க்கத்தால அப்புறப்படுத்த மக்கள் இந்த அப்புறப்படுத்த மக்கள் வந்து இன்றைக்கு தங்களுக்குள்ளே ஒரு ஒற்றுமை உண்டு நடைமுறை ரீதி என்றதை உணர்றாங்க. அதுக்காக நடைமுறை ரீதியில் ஒற்றுமைக்கு வந்தாங்க கொண்டு முடியாம தடுத்து கொண்டிருக்கிறோம். அதை நாங்கள் காலப்போக்கில் அதை பற்றி நாங்கள் அதை பற்றி நாங்கள் எங்கேயோ போயிட்டோம். இப்ப நாங்கள் அதிகார பரவலாக நாடுகள் செய்ய முடியாதுன்னு சொல்றோம். முதலாவது அதிகார பரவலாக்கம் நாடுகளுக்கு உள்ள செய்ய முடியாம இருக்கா நாடுகள் நாடுகளாகவே அந்த அதிகாரங்கள் இல்லாம இது குறைஞ்சு வந்து அதிகாரம் போயிட்டு. இப்ப நீங்க எப்பவும் ஒரு கேள்வியை நீங்கள் கேட்க அந்த தரவுகளை கேட்டு பார்ப்போம். இன்றைக்கு ஸ்ரீலங்காவை நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணி ஒரு சண்டையில வென்ற ஸ்ரீலங்கா அதை நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணி கான்ஸ்டிடியூஷனல் மாற்றம் கொண்டு வர முடியும் என்று சொன்னால் அந்த நாடு சண்டையா வென்றதாலே என்ன அதிகாரத்தை பெற்றது?
என்ன பிரயோஜனம் என்ன அதிகாரத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணி அந்த தான் அந்த தமிழருக்கு எதிரான ஓர்லயோ அல்லது சிறுபான்மையினருக்கு எதிரான புலிகளுக்கு எதிரான ஓர்ல தாங்களால என்ன விஷயத்தை ஹோல்ட் பண்ண முடியாது. அதை வெண்டு போட்டு அந்த நாட்டின் இறமைக்கு எதிராக தானே வேடிப்பட்டாரு. அந்த இறமையை காப்பாற்று இன்றைக்கு இறமையை காப்பாற்றிருக்கீங்க இழந்திருக்கிறீங்க என்ற கேள்விக்கு வந்தோம் என்றால் நாங்களே சொல்றோம் வெளிநாட்டார கொண்டு வந்தால் தமிழருக்கு உரிமை கிடைக்கும். அதே அப்ப முரண்பாடு தானே. இறமையை இழக்கிறார்கள் அவர்கள் இழக்க முடியும் என்று சொன்னால் தோத்த நாங்கள் என்னென்று இழந்த இறமையை பெற முடியும். லாஜிக் இல்லாத சாமம். அப்ப மற்றவர் தர்றதால் நீங்கள் இறமை பெற முடியும் என்று சொன்னால் எனக்கு அதுல நம்பிக்கை இல்லை. சிங்கள மக்கள் இறமையை இழக்கிறோம்னு சொன்னா நாங்களும் நாங்கள் ஏற்கனவே இன்னும் கூட அதுல பாதிப்பு ஏற்பட பிரயோசனம் இல்லாத. அப்ப என்ன பாயிண்ட் என்ன நான் லாஜிக்கை திருப்பியும் சொல்றேன். என்ன நான் சொல்றேன்னு சொன்னா ஏற்கனவே இழந்து போனாக்கள் இலக்க வைக்கிறாக்கள் இருந்து ஏதோ பொறுமதி எடுக்க போயணும்னு சொல்லி யாராவது என்ன நம்ப வைப்பான்னு சொன்னான். நான் பிறகு பெரிய நான் இருக்கிற மாதிரி கடவுள் நம்பிக்கை வந்து எல்லாம் செய்து நான் காசிக்கு தான் போவோம். வேலை கஷ்டமான விஷயம். அப்ப என்ன பொறுத்தவரை இது லொஜிக் இல்லாது. நான் அப்போ லொஜிக்கை பாவிச்சு தான் கதைக்கிறது. என்ன சொன்னால் லொஜிக் இல்லாமல் வெறும் கதை கதைக்க முடியாது. லொஜிக் இல்லாமல் வேலை செய்யறது. சில பேர் நம்பிக்கை செய்வார். சொல்லுவேன் சில பேர் எந்த தலைவர் நம்பினா எல்லாம் சரி வர மாட்டேன். இப்ப அதான் புத்த மட்டமானவனுக்கு ஆத்திரம் முக்கியம் முதலாவது. அதுக்கு பிறகு வந்து ஆயுளம் முக்கியம் வந்து எங்களோட சண்டையும் காட்டி ஆயிரம் மட்டன் ஏன் அப்படியே கத்திக்கொண்டு எல்லாரும் சாவலி கூட போயிட்டாங்க. எல்லாரும் போயிட்டாங்க. மற்றவை மிஞ்சி இருக்கிறார்கள் பெற்றோ அல்லது புலோட்டோ மிஞ்சி இருக்கிறார்கள். இப்ப நீங்க சொன்னீங்க அந்த மீட்டிங்ல அவர் என்ன சொன்னாரு, நாங்கள் நம்பி இருக்கிறோம் இதுல ஏதாவது வருமெண்டு. இந்த ஃப்ரெண்ட் தலைவர் சித்தார்த்த சொல்றார், நாங்கள் நம்பி இருக்கிறோம் இது நடக்காதா என்ன சொல்றது தெரியாது. அது ஒரு வித்தியாசமான பிரச்சனைன்னு சொல்றாரு. வித்தியாசமான பிரச்சனை. அப்ப அதுல அர்த்தம் என்னன்னு சொன்னா நம்பிக்கை தான். உங்களுக்கு ஒரு விதமான அதிகாரம் இல்லை, உங்களுக்கான ஒரு திடமான காத்திரமான ஒரு விதமான செட்டப்பும் இல்லை. அதை பெறுறதுக்கு நான் வெறும் நம்பிக்கையில போறோம். கோயில போற மாதிரி தான், பெரிய வித்தியாசம் இல்லை. சுமந்திரன் சொல்லிட்டார் நீங்கள் அதிகாரத்துக்கு தகுதி இல்லை. அவர் சொல்லிக்க நீங்கள் அதை கூட எடுக்கணும் வேண்டாம். அவர் யாரோட காட்சி செய்யணும் அதுல வச்சுக்கொண்டு அதை செய்யறாரு. அப்ப அவர் லோயரா இருந்தா அங்க அதை கதைக்கிறார். அவருடனே இப்ப சில வழியில அவர் நாட்டு தலைவரா இருக்கிறார் மக்களுக்கு. சில வேளை தமிழ் கட்சியின் தலைவராக வந்துடுவார். சில வேளையில மற்றவை அடிக்கிறதுக்காக கதைக்கிற பிறகு பார்த்தால் அவர் சில வேளை லோயரா இருந்தார். இப்ப லோயர் போய் என்னன்னு அவர் சொல்றார். லோயர் என்ன சொல்றார், உங்களுக்கு ஏன் அதிகார பரவலாக்க வேண்டிய கேள்வி அவர் உங்களுக்கு மேல வைக்கிறார். இப்ப நீங்க வந்து 2 செப்பரேட் நேஷன் ரெண்டுலாம் கதை கேட்க அவர் அது அதிகார பரவலாக்கம், முற்று முழுவதான அதிகார பரவலாக்கம். அவர் சொல்றாரு அதுல பிரியோசனம் இல்லை. நீங்க சொன்ன உண்மை அவர் அது இந்த மற்ற பக்கம் தலைகளா பார்த்தோம்டா அவர் நிர்வாக பரவலாக்கம் தான் தேவைன்னு சொல்றாரு. அதைத்தான் இல்ல அதைத்தான் கிடைக்கும்னு சொல்றாரு. என்ன சொல்றேன்டா கணக்கெல்லாம் கேட்காங்கப்பா, உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நிர்வாக பரவலாக்கம் கடைசியில அடிபட்டு என்னன்னு பேர் எழுதினாலும் உங்களுக்கு 2 நாடுன்னு எழுதினாலும் கடைசியில உண்மையா கூட கையில அடைக்க போற நிர்வாக பரவலாக்கம் அது தவிர போற மில்லியன் தான் நான் சொல்றேன். இப்ப இது வந்து சனத்துக்கு விளங்கப்படுத்தோம். நாங்கள் என்னதுன்னா கனசனம் வெறும் மாயையில தெரியுது. இந்த மாயண்ட வீட பாய்க்கும். ஆனா ரவி, நிர்வாக பரவலாக்கல்ல இருந்து நீங்கள் அதிகார பரவலாக்கத்தை நோக்கி போக முடியும். உங்களால யுவா கேட்க முடியும். எங்களுக்கு ஒன்றும் பண்ணாம நாங்க சும்மா இருந்தே போலாம், போயிருந்திருக்கலாம். நாங்க எப்பவும் போறோம் இப்போ தான். ஓகே, அப்ப நாங்கள் ஏற்கனவே தமிழ் கருத்து கணத்துல டக்ளஸ் தேவானந்தா வடமாகாண சபை தலைவரா வந்திருந்தால் நாங்கள் இப்படியான ஒரு ஸ்டெப்பை போயிருக்கலாம் என்ற ஒரு கருத்து வச்சோம். இது நாங்கள் இப்ப கனக நீங்கள் இது மட்டும் இந்த ஆனால்ல போட்ட மாட்டா. ஆனால் கதை ஒன்று இருக்கு தானே, எனக்கு ஆனால் இருக்கு. இப்ப நாங்கள் பிரவாரன் அந்த டைம் இருந்து இந்தியா வந்து போது அதை ஏற்றுக்கொண்டிருந்தால் இன்றைக்கு சிலரோட தமிழ்லமே கிடைச்சிருக்கு. சரி, அதுதான் போட்டு போனால் இன்டர்நேஷனல் கம்யூனிட்டி வந்து ஒரு MOU எழுதி அதன் காத்திரத்தின் பிரகாரம் நீங்கள் ஒரு ISG என்றதை விடுங்க, அது குறைவே என்றாலும் ஏற்றுக்கொண்டு நீங்கள் அந்த கவர்னர் பிரச்சனைகள் எல்லாம் மாத்தி கீதி எடுத்துக்கொண்டு நிர்வாகத்தை முதல் கையெடுங்க, பிற அதிகாரத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். அதனால காலப்போல செய்வோம் அதை எடுத்துக்கொண்டிருந்தால் அதுல நம்பில் பண்ணிக்கலாம். இந்த ஆளு ஏன் EPRல விடுத்த மாகாண சபையை பிரகாரம் அடிபடாம விட்டிருந்தால் சரியோ அதை வச்சுக்கொண்டே சில விஷயங்கள் இருக்கலாம். அப்ப இப்ப இந்த கணக்கு ஆளுகள் இருக்குது, ஆனா ஒன்றும் மரமா முளைக்கல.
இந்த ஆலமரமனும் சரி வரையில அப்ப பிரச்சனை சொன்ன எங்கட பிரச்சனை வந்து நாங்கள் வெறும் ஆளுகளை சிரிக்கிறோம். இப்ப இந்த நிர்வாக பரவலாக்கம் என்றும் அதிகார பரவலாக்கம் இது ரெண்டு கிடையால அப் அண்ட் டவுனா கதைக்கிறோம். அங்க இருந்து இங்க இருந்து அங்கே எப்படின்னு சொல்லி ஏற்கனவே வடக்கு கிழக்குக்கு 2 மாகாணங்கள் நிர்வாகங்கள் தரப்பட்டிருக்குதான். இப்ப அதுல இருந்து இவர்கள் போக யோசிக்க இல்லையா, போக முடியாதா? ஏன் அதனால கேள்வி ஏன்டா இவர் சொன்ன டைமிங் வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஏன்டா அவர் இப்ப அண்மையில தான் அந்த அக்ரிகல்ச்சர் பொறுப்பா இருக்கிற யாழ்ப்பாணத்துல பொறுப்பா இருக்கு அங்கர்நேஷனுக்கு எதிராக தீர்மானம் உண்டு பிளான். இது நிர்வாக சம்பந்த பிரச்சனை. அதான் கொடுத்த அதிகாரத்தோட இருக்கிற நிர்வாகத்தை கூட செய்ய முடியாது நீங்க இருக்கிறீங்கன்றதான் அதனுடைய உங்களுக்கு அதிகாரம் உண்டதான் அவற்றை கேள்வி. இப்ப அதுல ஒரு டபுள் மீனிங் இருக்குதுல. அப்புறம் இதுல அரசியல் சாணக்கியம் ஒன்று இருக்கு. அதே போல பெரியாக சொல்றதுல கதையை இந்த நேரத்துல சொல்ல வேண்டிய தேவையும் இருக்கு. அப்ப 2 விஷயத்தையும் அவர் செய்யறார். அப்ப இது ஒரு டைமிங், நீங்கள் யூ ஹேவ் டு சே இட். நீங்கள் உங்களுக்கு அதிகாரம் தந்தும் சீஃப் மினிஸ்டர் என்ன செய்யறாண்டா அவர் பொலிட்டிஷியன் நடத்துறாருடைய அவருக்கு அக்ரிகல்ச்சர் நடத்த தெரியாது, ஹாஸ்பிட்டல் நடத்த தெரியாது, சும்மா எத்தனையோ தீர்மானங்கள் கூட நிறைவேற்ற முடியாம சும்மா இருக்கார். அவருக்கு அக்ரிகல்ச்சர் மேனுக்கு ஒன்றும் செய்ய தெரியாது. அதனுடையால் அவருக்கு இப்ப நிர்வாகம் என்றதும் அதிகாரம் என்றதும் கடைசியில வெறும் மக்கள் மத்தியில போயிருக்க ரெண்டும் ஒன்றுதான். ஒன்றுமில்லாத ஒன்று ஒரு சக்கை. அப்ப கடைசியில ஏன் நீங்க பாருங்க நிர்வாகம்னு சொல்லி வடக்கு கிழக்கு இந்த கிழக்கு மாநிலங்கள கையில தான் வாட்டி அப்படியான முஸ்லிம்கார எடுத்து போட்டு என்ன செய்யறாரு? என்ன செய்ய முடியாதான் இருக்க. நாங்க நேரடியாக பாக்குறோம் தானே, கதைக்கிறோம் தானே. அவரோட எனக்கு தெரிஞ்ச சபாதியோட கதைக்கிறேன், மற்ற பகுதியோட காய்ச்சிக்கிறேன். அவையிலும் தான் சொல்லி கையை விரிக்கணும் என்ன தங்களுக்கு சில விஷயங்கள். ஆனால் அதுக்குள்ள அந்த சில அபிலிட்டி உள்ளவர்களால சில முயற்சிகள் வெளிநாட்டு தொடர்புகள் அதுகளால சாதாரண ஊர் சங்கங்கள் செய்யக்கூடிய மாதிரியான வேலைகளையாவது செய்யணும். இதுகள் வந்து வேற விஷயம். நீங்க கதைக்கிறது தனிப்பட்ட ரீதியாக அரசியல் அமைப்புகள் கொண்டவர்கள். இப்ப இஸ்லாமிய தரப்பு இஸ்லாமிய நாடுகளோட தரப்புகளோட தொடர்பு கொண்டு மாநாடுகள் நடத்தி அவர்களை கூட்டிக் கொண்டு கையை விட்டார்களே இன்வெஸ்ட் பண்ண பெரிய இடமா இல்லை. கோயில் இது மொஸ்குல தான் கட்டி தர்றாங்க. அங்க மனிதருக்கு வேற ஒருத்தர் கிடையாது, அவங்க பெரிய பேர் தான் அவங்கள. ஸோ இந்த அபியூஸ் வந்து கடைசியில அவங்களை அபியூஸ் பண்ண விதம், இஸ்லாமியரை கைவிட்ட விதம் இலங்கையில, அதாவது இந்த பொடுபால சேனா ஸ்ரீலங்கா அதிகார வர்க்கத்துக்கு அதிகார கூட்டத்துக்கு எதிராக அவளை கைவிட்ட விதம் வந்து பெரிய படம். அதுதான் அவளை அரைவாசி விழுத்துறது மனதில் அவளை உடைச்சது வந்து அவ நம்பின மாதிரி இன்டர்நேஷனல் முஸ்லீம் கம்யூனிட்டி விளங்கிட்டு தான் இப்ப தமிழ் பக்கம் போகணும்னு சொல்லி கதைக்க படிக்கிறது. அதுக்கு பொடுபால சேனா ஒரு படிப்பின்னு கொடுத்தது. நீங்க கனஜா படினா வாழை வெட்டி விட்டுரும், வாழையம்படி கிளிப் போட்டி எல்லாம் கிளிப் பண்ணி சும்மா வீட்டுக்கு. So these all already arranged by top people. Oh yes. அவெல்லாம் கேம் அப்பப்ப ப்ளே பண்ணி போட்டு they are calm down and lock down and choke them out or and the cap out. ஆமா. இது வந்து புலியை அழிக்க நமக்கு தெரியும். புலியை அழிக்க அது ஒரு மேஜர் டிசிஷன். It is not a simple decision. புலியை சும்மா அழிச்சிருக்க முடியாது இந்த ராணுவ ரீதியில. அதுக்கு டைம் எடுத்திருக்கு. ஆனா ராணுவ ரீதியை அழிக்க வழி கிடைக்க நீங்க உங்களை ஞாபகம் இவருங்கட மன்மோகன் சிங் சொல்லிக் கொண்டிருந்தவர் இலங்கை பிரச்சனைக்கு வந்து ராணுவ தீர்வு இல்லை என்று அடிக்கடி சொல்லி போட்டு அதுக்கு பிறகு அந்த கடைசி ஸ்டேட்மெண்ட் பிறகு இலங்கையை பற்றி அவர் ஒரு கருங்கலை. அதுக்கு பிறகு மிலிட்டரி சொல்யூஷன் தான் ஒன்று இருந்தது. இப்ப நீங்க கேட்கணும் இன்னொரு பிரைம் மினிஸ்டர் இருக்கிறார், அவர்கிட்ட கடைசி ஸ்டேட்மெண்ட் இருக்க முடியாதுன்னு சொல்லி போட்டு இருக்கலாம்னு சொல்ல இல்லை. ஆனா இருக்கலாம்ன்ற விஷயங்கள் நடந்துட்டு போகும். அதுக்காக போய் காரணம் இல்லை. அப்ப அவரை மிஞ்சியே தான் நடந்திருக்கு. அப்ப அது மிஞ்சின முடிவே அடுத்ததுன்றது முதலாவது கேள்வி. இப்போ இன்டர்நேஷனல் கம்யூனிட்டிங்களே தெரியும் அந்த நேரம் உங்களுக்கு அமெரிக்கா சரியா ஆயுதங்களை ஸ்ரீலங்கா கொடுத்தது. அந்த நேரமே இந்த அதிகாரம் இன்றைக்கு நாங்கள் கதைக்கிற கான்ஸ்டிடியூஷனல் சேஞ்சையும் டிசைன் ஏன் நான் கேட்கணும்னு சொன்னால் கடைசியாக ரணில் விக்ரமசிங்க லண்டனுக்கு வந்த போது ஆக்கண்ட வீடுகளில் தங்கி இருந்து கதைத்த காலகட்டத்தில் அவர் சொன்னார் இதே அந்த விஷயத்தை தான் இங்கே செய்கிறேன். அவர் அன்றைக்கு என்ன சொன்னார் என்றால் இலங்கையில் இருக்கிற மேஜர் பார்ட்டி ரெண்டும் UNP-SLP ரெண்டும் ஒன்றாக கொண்டு வரப்பட்டு கான்ஸ்டிடியூஷனல் சேஞ்ச் செய்யப்பட்டு அதன் மூலமாகத்தான் தமிழக உரிமைகள் உத்தரவாதம் செய்யப்பட வேண்டும். சொன்னது லண்டன்ல இது எல்டிடியின் கொலைக்கு முந்தி எல்டிடியின் அழிவுக்கு முந்தியே சொல்லிட்டேன். இப்ப அதைத்தான் செய்யறேன். அதை செய்யல ஒன்று உடனடியா தெரியுது. இது இன்டர்னலாக இவர்கள் மசாஜ் பண்ண விஷயம் அல்ல. ஏலாத விஷயத்தை வெளிநாடுகள் ஏலாதுன்றதை எல்லாம் துட்டவட்டமா வெளிப்படுத்துறது சுதந்திர கட்சிக்குள்ள நடக்கிற நாடகங்களும் பிரச்சனை. குறிப்பா ஆமியின் சத்தம் இல்லாத ஆமியின் பிரச்சனை. ஆமி என்ன மாதிரி இருக்கின்றது? ஆமி வந்து
இலங்கை ஆமி வந்து சின்ன ஆமி இல்லை, இப்போ லார்ஜஸ்ட் ஆமி. அந்த ஆமியை நீங்கள் கொன்று பண்ணிடாது. இப்போ ஆமி உங்களுக்கு தெரியும், புலிகளுக்கு எதிராக அடிபடுற காலத்தில் அந்த பிரேமதாச செத்தா பிறகு ஜேவிபி ஒரு மிஷன் எடுத்தது தங்களுடைய ஆமியை தங்களோட மெம்பர்ஸை ஆமியில சேர வைக்கிறதும் அவை தேசியத்துக்காக அடிபடுவார்கள் புலிகளுக்கு எதிரானதும் காலப்போக்கில் அந்த ஆமியை ஏதோ விதத்தில் தாங்கள் ஒரு மேனிப்புலேட் பண்ணலாம் என்ற ஒரு தியரி வச்சிருந்தார். இந்த தியரியில இருக்கிற ஆக்கள் இன்றைக்கு பிரச்சனை கொடுக்காம இருக்கணும், முடியாம இருக்கணும். இன்றைக்கு அவருடைய பங்குல நின்றாக்கள விஜய வம்சாவை விஜய வம்சானே அவரை இப்ப அவர் என்ன மாதிரி காலவடத்து வீடுகளை தங்களோட சொந்தக்காரர் வித்தது ஒன்று எல்லாத்தையும் இப்ப எக்ஸ்போஸ் பண்றாங்க. ஏன் எக்ஸ்போஸ் பண்றாங்க என்ற கேள்வி நீங்க கேட்கணும். அப்ப இங்க அங்க இருக்கிற அந்த துருவங்கள் எல்லாரையும் அடிச்சுடாச்சு, இதுக்குள்ள இருக்கிறவை ஆமியில இருக்கிறவை எல்லாம் அப்படியே மசங்க வேண்டியா. வெளியில வலிக்கிட்டு அவற்ற தலைவரிலையோ இவற்ற தலைமையிலோ ஒரு கதையும் கதை போயிடாது. ஏன்னா ஒரு நம்பிக்கை. இப்போ என்னென்றால் அதுக்குள்ள இப்படியான சில ஃப்ராக்ஷனல் பிரச்சனையும் இருக்குது. என்னென்னா மஹிந்தாண்ட மகன் ரோஜித கைது செய்யப்பட்ட அப்புறட்டு இலங்கை கடற்படை இந்திய போட்டுகள் மீது தாக்குதல் நடத்தியிருக்கு. இந்திய போட்டுகள் இழுத்து கொண்டு வந்திருக்கு. அது கூட இவர் கைது செய்யப்பட்டதுக்கான ரிவெஞ்ச் அதை இலங்கையில செய்ய முடியாம இந்தியாவை காட்டி இருக்கிற மாதிரி 1-2 பேர் தான் காட்டியிருக்காங்க. அது தொடரவும் முடியல. இப்ப அந்த அந்த உள்ளுக்கு இருக்கிற அந்த ஸ்பிரிச்சுவலும் ரெண்டு பார்க்கணும். ஒன்று இந்த என்வெல்பை பார்க்கணும், காயத்தில் இருக்கிற சின்ன சின்ன டீட்டெயிலாக பார்க்கணும். காயத்தில் இருக்கிற டீட்டெயில் எங்களுக்கு என்ன தெரியுதுன்னு சொன்னா சின்ன விஷயங்கள், அவங்களுடைய சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்டுகள் ஒன்று நடந்திருக்கு. இப்ப சிங்கள என்ன மாதிரி இலங்கையில புலியடை நாங்கள் ஒரு சும்மா கதைக்கு தமிழ் மக்கள்ன்ற தமிழ் பேரினவாதத்தின் பிரதியை ஒன்று எடுத்தீங்கன்னா அப்படி ஒரு குற்றச்சாட்டை சிங்களவர் வைக்கிறார்கள். வச்சால் அந்த தமிழ் பேரினவாதத்துக்கு ஒரு அழிவு வந்துருக்கு. தமிழ் பேரினவாதம் அந்த பேரினவாதம் தான் என்று சொன்னால் அவைகள் இஞ்சால போய் சீமான் கீமான் அங்கே அந்த காலத்துல இருந்தே உங்களுக்கு தெரியும். நாங்கள் தமிழர் உலக தமிழர் தான் கழிச்சது. எவ்வளோ நம்மளோட லாங்குவேஜ் நாங்கள் மெதுவப்படுத்தி கழிச்சாலும் நாங்கள் உலகத்தமிழர் கழிச்சது மட்டுமில்லை, நாங்கள் கழிச்சது சிங்களவர் வேற தமிழர் வேற, தமிழருக்கு ஒரு நாடு முதல் அங்கே வேணும் புறாமிச்சா நாங்களை பார்ப்போம். இல்ல தமிழ்நாடு தமிழர்கள் இலங்கைக்கு வந்து புலியந்த ஏரியால பயிற்சி எடுத்திருக்கணும், பயிற்சி எடுத்து போயிருக்கணும், நின்று அடிபட்டிருக்கணும். ஒரு கொஞ்சம் பேருண்டாலும் அது ஏதோ ஒரு விதமான இன்னொரு விதமான தேசிய அதை போர் அதை பேரினவாதம் என்று சில பேர் அதை வர்ணிக்கிறதுல பிழை இல்லை. அதை பிராந்தியம் எடுத்தா இப்ப இலங்கையோட எடுத்தோம்னா சிங்களாக பிராந்தியத்துல பெரியாக்களா அந்த இடத்துல பெரியாக்களா போயிடும் நம்பர்ல. அப்போ நாங்கள் அதை பேரினவாதம் அவையான சிறுபான்மை இந்த பிராந்தியத்தை கூட்டி விட்டோம். அப்ப இது பெரிய பிரச்சனை ஆச்சு. நானும் திருப்பி வெங்கட பிரச்சனை அந்த அதிகார பரவலாக நிர்வாக பரவலாக என்று கேட்டதுக்கு நான் பதில் சொல்றதுக்கு என்ன சொல்றேன், நாங்கள் சொல்லிக் கொண்டு வைப்போம். நிர்வாகம்ன்றது உங்களோட விஷயம், அதிகாரம்ன்றது ஆக்டிவ் விஷயம். சரியா? நிர்வாகத்தை எடுக்கிறதாலே அதிகாரம் பெற முடியும் என்று சொன்னால் நீங்கள் அதிகாரத்தை உங்களோட கையில நிலைநாட்ட முடியும். இதைத்தான் துவக்கால செய்ய வழிகிட்டது. நாங்கள் அந்த காலத்துல புலிகள் ஓரளவு செய்து முடிச்சு காட்டினவங்க இல்லைன்னு சொல்லப்படாது. அதை நீங்கள் எல்லாரும் இன்றைக்கும் அது கவலையான விஷயம், அதை ரெக்கக்னைஸ் பண்ணினோம் இல்லை, செய்து காட்டினவங்க. அடுத்துக்கு அதை காப்பாற்ற முடியல என்ற அவையோட நோக்கம் என்னவோ எல்லாம் தலைகளா போயிட்டுது, அது வேறையா போயிட்டுது. ஆனால் செய்து காட்டினவ அப்ப இன்றைக்கு வந்து அப்ப நீங்கள் பழையபடி நீங்கள் உங்களோட திருப்பி உங்களோட நம்பிக்கை போகணும். என்ன நம்பிக்கை? அதிகாரம்ன்றது நாங்கள் சுவீகரிக்கிறது, மற்றவர் தாரதா இல்லை. இதுதான் இந்த இந்த ஹோல் ஆர்கியூமெண்ட் கடைசியில இதுதான் நான் சொல்றேன். நான் ரவியார் இன்றைக்கு ஏன் கதைக்க முடியும்னு சொன்னால் அது நான் அந்த அதிகாரத்தை நான் சேமித்து வச்சுக்கிறேன், நீர் தரதாரியா இல்லை. நான் சமைக்கிறது நானும் என்னுடைய மக்களும் அந்த மக்களுக்கான இயக்கமும் நான் வச்சிருக்கிற நிர்வாகம் என்னென்ன வசதிகளான பாவனை என்ற தியரி எல்லாம் தான் இந்த அதை மற்றவர்களுக்கு ப்ரூவ் பண்றதும் மற்றவர்களுடைய ஆதரவு சேர்க்கறதன் மூலம் நான் என்னுடைய என்னோட சேர்ந்த ஆக்கள் அதுல நான் பெற்ற என்ன வளர்த்த அம்மா அப்பாவே ஐயா என்ற கிராண்ட் மதர் எல்லாரும் தந்த எனக்கு ஊட்டி வளர்ச்சி அந்த நிர்வாகத்தால வந்த அதிகார பலம் அதை நான் சேமிச்சு நான் அதை எனக்கென்று வளர்த்து வச்சுக்கிறேன். இப்ப தமிழாக தான் செய்யலாம், நான் முந்தைய கம்யூனிட்டி அச்சீவ்மெண்ட் சொல்லிக்கொண்டோம். இப்ப பிரச்சனை சொன்னேன் சிங்களாகவும் அதே பிரச்சனை இருக்கிறோம். இப்ப மற்ற மாதிரி நீ பார்த்த வேண்டாம். இப்ப நாங்க சொல்றோம் உலக நாடுகள் எல்லாம் வந்து போஸ்ட் பண்ணி ஸ்ரீலங்கா அப்படி செய்து உண்மை. ஆனா இப்ப 2 பேரினவாதம் அழிஞ்சு போச்சுன்னு சொன்னா உண்மை மாதிரி என்ன மாதிரி ஆக்கள் பெரிசா கதைக்கிறார்கள், 2 மக்களை ஒன்றிணைக்கலாம் கொள்ளலாம் எல்லாம் கதைக்கிறார்கள் வேற இப்ப கூடவல்லோ. ஏன்னா நிலப்பரப்பில இன்றைக்கு அவையுண்ட பலன் குறவுதானே எங்களை பிரிக்கிறார்கள் பலம். அப்ப நாங்கள் இப்ப செய்ய வேண்டிய கேள்வி என்று சொன்னா 2 பேரும் தான் நாங்கள் இளமையா இழக்கிறோம் என்ற ரீதியில நாங்கள் பிரச்சனை ஒன்றமோ இல்லையோ ஒன்றாடிக்க ஏதோ விதத்துல இல்லாட என்ன நடக்க போகுதுன்னு சொன்னா நடைமுறை ரீதியில அகெயின் நிர்வாகத்துக்கு வருவோம். உங்களோட இன்றைக்கு இலங்கை மக்கள் இலங்கை மக்கள் யாருண்டு இல்லை அது என்ன சொத்துகள் என்னன்ற பாருங்க.
இன்றைக்கு முதலாவது சொத்து தேசிய ரீதியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆமி என்று சொல்லுவீங்க அவே ஒரு இமோஷனல் ரீதியில் அது ஒரு சொத்து அசெட். ரெண்டாவது சொத்து அவனுடைய எக்கனமி என்று சொல்லக்கூடிய ரப்பரோ மண்ணாங்கடியோ மண்ணாங்கடியோ மற்றவன்ற கையில தங்காத ஒரு எக்கனமி, அது ஒன்று தங்கடையில வச்சுக்கணும். அது அழிஞ்சொண்டு போகுது. ஏன்னா வழியாக வந்து வாங்கி அழிச்சு கொண்டு போகுது. டிஎஸ்டே போயிட்டு நான் இப்போ போய் பார்த்து நான் ஒரு எஸ்டேட் நான் மேலே ட்ராவல் பண்ணி அழுத்து போச்சு. அதுதான் ஒரே ஒரு எஸ்டேட், அவ்வளோத்துக்கும் பெருசு. அப்போ கன அசெட்டுகள் அப்படி கொஞ்சம் கொஞ்சமா சொரிவாக போகும். சரி, அதை நாங்கள் சும்மா சேர்த்து கதை எங்கடைய கண்டிப்போம். அதை விட இருக்கிற அசெட் வந்து நீங்கள் உங்களோட வாழ்க்கையில அன்றாடம் உங்களுக்கு வச்சிருக்கிற நடைமுறை ரீதியான பலம். அதாவது எனக்கு பான் ஒரு ராதல் பான் 5 ரூபாய்க்கு கூட விற்கப்படாது, அல்லது 50 ரூபாய்க்கு கூட விற்கப்படாது. ஏதோ ஒன்று பெட்ரோல் பிரைஸ் இவ்வளான் இருக்க முடியும், என்னால் இவ்வளான் கட்ட முடியும், இவ்வளவுக்கு தான் என்னால செய்ய முடியும், என்ற நாட்டு நடப்புக்கு இது தேவை நானே டிசைட் பண்ணி என் அதிகாரத்தால நான் அரசாங்கத்தை நான் கண்ட்ரோல் பண்ணி வைப்பேன். ஆனபடியாத்தான் அதை செய்யக்கூடிய விதத்துல ஒன்றில் அதை கோஆபரேஷனாக வச்சிருந்தோம், ஸ்டேட் கோஆபரேஷனாக அல்லது நேஷனலைஸ் இண்டஸ்ட்ரியா வச்சிருந்தோம் இல்லையா. இன்றைக்கு இந்த கான்ஸ்டிடியூஷன் முடிவில் நீங்க எல்லாம் பிரைவேடைஸ் பண்ணப்படும். அதாவது மனுஷனுடைய அன்றாட வாழ்க்கையை நிர்ணயிக்க போறார்கள் இந்த ஸ்டேட் அல்ல, வெளியாக்கள் ப்ரோக்ராம் தான் டிசைட் பண்ண போகுது. அது ஒன்றில் இந்த நீங்களோட என்ன வேர்ல்ட் பேங்கால வந்தானே, IMF இருந்தா வந்தானே, அல்லது தனித்தனியவே போய் இந்தியாவோ யாரோ போய் பக்கத்தில் செய்கிற டீலால வர்றானே. இப்போ அம்மா போயிட்டு வந்தவன அவ போயிட்டு வந்து என்ன ஹாச்சா என்ன டீல் போட்டு வரல, அவ காய்ச்ச டீலுக்கும் இதுக்கும் ஒன்றும் தெரியும். ஓகே, சில பேர் சொல்லிக்கலாம் ப்ரைவேட்டா கண்டு நீங்க சொல்ல சுஸ்மரா அவ போயிட்டு வந்து அவ இதெல்லாம் டீல் போட்டு வரா. அதெல்லாம் பிரைவேட் கோஆபரேட் டீல்ஸ், கோஆபரேட்டிவ்ஸுக்காக வந்து காய்ச்சா பிரைவேட் பிசினஸுக்காக வந்து காய்ச்சி. அப்ப நீங்க இன்னொரு கதைக்கு அப்ப இது என்ன மாதிரி இருக்குன்னா ஒரு மனுஷன் நீங்கள் உங்களுக்கு தான் எல்லாம் இருக்குன்னு சொல்லி அப்புறம் உங்களோட ஓவனை விற்கிறது, கிட்னியை ஒன்றை பிடிங்க, 2 இதை விட ஒன்றை தாண்டு மற்றவனை வேண்டு பிறகு ஒன்றை பிடிங்கி கடைசியில் நீங்கள் என்ன மிச்சம் கேட்டால் ஏதோ ஃபங்க்ஷன் பண்றீங்களே பிறகு உங்களுக்கு ஓணும் என்ன என்னடா முத்திரம் பேர் ஆனே பிறகு ஓகே. இப்போ இதுல இருந்து UN ஹை கமிஷனர் போனேன். அவர் போய் அங்க வடக்கு பகுதி மக்களோடு தான் காய்ச்சிருக்கிறார். தெற்கு பகுதி இந்த கலந்துரையாடல் அவருடைய அப்படி ஒண்ணும் இல்லை, அடிச்சு உடைக்கிறேன் அவரு ஏதோ உடைச்சு கட்டுப்படுத்தி வச்சிருக்கிறார். அவர்கள் குற்றச்சாட்டுனா இவர்கள் வடபகுதி மக்களுக்கான ஆக்கள் தான் UN தமிழருக்கான புலிகளுக்கு அடிக்க எந்த UN ஆள் போனார் அங்கே ஒருத்தரும் போயிடுது. அவன் இப்ப போலாம் அவளுக்கு அடிக்க அவன் போறார். இன்றைக்கு சிங்களாக்கள் எல்லாம் முடிக்க வேண்டிய எல்லாமே இப்போ சிங்களாக்களை முடிக்க தமிழோட வைக்கிறது, தமிழோட முடிக்க சிங்களாக்களோட வைக்கிறது. இது யூஎன்ன்றது வந்து ஒரு சாமான் இல்லை, அது ஏதோ விதத்தில் இன்டர்நேஷனல் கம்யூனிட்டி என்று சொல்றதுன்ற ஒரு பக்கத்தில் ஆயிரம் கூடிய அளவில் அமெரிக்கா வெஸ்டர்ன் கண்ட்ரி என்ற கொண்டோல இருக்கிற சாமான் இருந்தால் இது தமிழ் மக்களுக்கு இது இம்பார்ட்டன்ட் தெரியுதல்லோ. அவர் போய் சம்பந்தன் சுமந்திரன் கூட்டமைப்பு எல்லாரையும் சந்திக்கிறார், அது படம் எடுக்கிறார், படம் எடுக்கப்படுது. உமக்கும் எனக்கு தேவையில்லை தான். இது வந்து இப்போ இதில் பார்த்து கொண்டிருக்காங்க. இப்போ அவரோட போயிருந்து தேர்தல் முடிக்க வேண்டிய ஆக்கள் இப்போ நாளைக்கு இந்த பெரிய நீங்கள் சொல்கிறார்கள் பெரியாக்கள் வரைக்கும் அவர் கூப்பிட்டா எனக்கு என்ன இன்விடேஷன் வர போதா அந்த விதத்தில் நான் சின்னவனா போயிடுவேன். உமக்கு இன்விடேஷன் வந்துடுறா, நீ கேமரா காய்க்க நாங்கள் கொண்டா நீ நிற்பாங்க பெரிய அளவு வந்துடுவேன். எனக்கு அது சந்தோஷம். ஆனால் பக்கத்தில் நிற்காத எனக்கு வெரி ஹாப்பி. சத்தியமாக சொல்கிறேன், 8ஆம் படம் பிடிக்கிறேன்னு சொல்லி இல்லை. எனக்கு என்ன சொல்கிறேன்னு சொன்னால் மனுஷன் தண்ட காலில் நிற்க முடியாதவன், மற்றவன் காலில் மற்றவன் போஸு கேம் மற்றவன் பொக்கெட்டு கேம் வாழ்கிறவன் எனக்கு வந்து கதை சொல்லிக்க நான் கேட்குறதே இல்லை, கேட்க போகிறதும் இல்லை. எத்தனை பேர் கேட்குறோம் அவங்க மீட்டிங்கில் இங்கே வாங்க, நான் சொல்கிற பதில் கேட்டு என்ன பிரியோசனம் இருக்கா விளங்கப்படுது நான் வா. இப்போ நான் கேட்டு அவர் பதில் சொல்கிற நிலைமையில் இருக்கிறாரா, அவரை நான் எக்ஸ்போஸ் பண்ணுற நிலைமையில நான் இருக்கிறேன். அப்போ அவரை எக்ஸ்போஸ் பண்ணால் எனக்கு என்ன பெருமை, ஒரு பிரியோசனம் இல்லையே. ஓகே, நாங்கள் இதை கேப் பண்ணுவோம் என்ன மாதிரி என்றால் இப்போ நாங்கள் கான்ஸ்டிடியூஷனல் சேஞ்சால நான் வந்து அதையும் சொல்லுவோம். இந்த கொஞ்சம் திருப்பியும் பாரு, இந்த சின்ன விஷயம் ஒன்று சொல்லுவோம். இன்றைக்கு இந்த மஹிந்தால ஸ்டேட்மெண்ட் மஹிந்தா சொல்கிறார், என்ன இன்றைக்கு அடிக்கிறீங்க, என்ன மான பிடிக்கிறீங்க, என்ன சொந்தக்காரங்க எல்லாரும் அடிக்கிறீங்க, எல்லாரும் பிடிக்கிறீங்க, இது வந்து புலிகளுக்கு எதிரானதல்லோ, அதை நீங்க பாதிக்கிறீங்க. உண்மைதான், அது உண்மையும் இருக்கு. ஆனால் இப்ப நீங்க கேட்கும் இப்ப இதனால பெரிய பிரச்சனை நமக்கு. இப்ப இதெல்லாம் நாங்கள் தீர விசாரிக்காம கதைக்கிறதா தான் வாரது. இப்ப எங்களை வந்து எங்களுக்கு நிதானம் இல்லாதாக்கள் பொதுவாக இமோஷனல் பீப்புள் இப்பவும் குடியான வர்க்கமான மக்கள் தான். இன்றைக்கு நீங்க போங்க எங்கே மாம்பழம் குந்தியதா இருப்பாங்க, பொம்பளை கிட்ட விடாங்க, பொம்பளை தண்ணி போடுறதும் கிட்ட வந்தா சும்மா கண்ணை கட்டி அனுப்பிடுவோம். அங்கே பொங்க ராவி இருக்கு அல்லது போற அனுப்பிக்கணும். ஏன்னா கைவியோடைய வந்துருந்துக்காரு தன்புறா நீங்க வந்து கதையங்கோ எங்களுக்கு தெரிஞ்சா கூட கதையும் கொண்ட மாதிரி கிளச்சி விட்டுருவாங்க. இதுல நீங்க எல்லா இயக்கத்துல பாருங்க, அது சம்மியல் காய்ச்சி பிரியம் இல்லை. இந்த சேனத்தை பற்றி நான்
வெக்கப்படாம இல்ல துன்பப்படாம இல்ல இவ்வளவு பெரிய கதைக்கிறதுக்காக வேகத்தில் என்ன போட்டுட்டு அப்ப இதுல ஜெனரேஷன் சேஞ்ச் இவட கேட்டீங்கன்னா சொல்லணும் காப்பில் குப்பை வெள்ளக்காரன் தண்ணி பார்க்க தண்டை மனுஷன் பார்த்து நீ வெள்ளக்கார பொம்பளை எல்லாம் பேசு ஓஹோ தங்கட புள்ள வெள்ளைக்காரனோட போக மாட்டோம் அது மட்டும் அதுதான் அவையின் அண்டர்ஸ்டாண்டிங் அவையில் அந்த விதத்துல கூட மாறாதா இவ்வளவு பெரிய காட்சி கல்கால மேனேஜர் இவ்வளவு பெரிய காட்சி எனக்கு அமைட்டாங்க நாங்கள் இப்போ சோசியல் எம்ஐ பண்ணாங்க எல்லாம் பிசர் கேளாங்காச்சு தோத்து போயிருக்கிறார்கள் இவங்களோட போய் மண்டை உடைக்கிறாங்க எங்களை பிரச்சனை தேவையில்லை அவையில் இப்போ நாங்கள் எங்களை இதுக்கு வரோம் இன்றைக்கு நாங்கள் இப்போ அன்றைக்கு பிரபாகரன் எடுப்போம் மஹிந்தாவை எடுப்போம் 2 கேஸ் பிரபாகரன் எடுத்தீங்கன்னா நாங்கள் சொன்னோம் இவன் அராஜக பாஸ்டர் நான் சொல்லிடுறேன் சரியோ எனக்கு பிரபாகரன் மரியாதை மற்ற சொல்லிச்சோம் சரி அவனை அவன் ஆனா உண்டு எனக்கு என்ன விஷயம்னு சொன்னால் குறைஞ்சபட்சம் அவனோட போய் காய்ச்சி அவனை மனம் மாத்தினால் இது சரி வர வேண்டாம் யாரும் சொல்லுவாங்க கடைசியில் அதுக்கு அர்த்தம் என்னன்னு சொன்னா புள்ள முழுக்கிறது அவற்றதான் கடவுள் நிறைய அப்ப அவரை அழிச்சு விட்டா பிரச்சனையை முடிஞ்சோன்னு தெரியும் ஏன்னா அதுக்கு பிறகு சுமூகமா வந்துடும் நிலைமை ரெண்டாவது கருத்து மிச்சாக்களே நல்லாக்கள் பிறவானா கூடாது அவன் சொல்றபடிதான் மனுஷன் எல்லாம் கெட்டவெல்லாம் செய்யறான் அவனுடைய அவனை அழிச்சு விட்டால் மிச்சமெல்லாம் நல்லா உண்மையை போய் தெரியாது தெலுக்காரர் என்ன செய்தோன்னு ஆண்டவன் தான் தெரியும் புலக்காரர் என்ன செய்தோன்னு நம்ம தெரியும் அங்கே எத்தனை பேர் இன்னும் பாலத்துக்கு தாப்தானுங்க வச்சுறான் கீழே கிடக்கினேன் கல்லு கட்டும் ஸோ நான் பாட்டு எழுதினேன் ஒரு காலம் இது நீர்மூழ்கி கப்பல் வாங்க வழிகிட்டவே நான் சொன்னேன் அந்த கப்பல் வாங்கியிருந்தா கொஞ்சம் பிணங்கள் எடுத்துக்கலாம் கீழே ஸோ அப்படியான விஷயம் அப்ப இந்த சேனங்கள் அதே மாதிரி மாய்ந்தாகார் குறைஞ்சபட்சம் நீங்க ஃபேமிலியை சொல்லலாம் இந்த பாசஸ் ஃபேமிலியை ஒழிச்சால் நாட்டு நிர்வாகமும் தேசியமும் மற்ற நாட்டின் லோ அண்ட் ஆர்டர் நீதித்துறையும் இண்டிபெண்டா வந்து பிரகாசிக்கணும் ஆனால் இன்றைக்கு என்ன நடக்குன்னு பாருங்க இன்றைக்கு நீங்கள் திட்டுறது கூட ஆகலைங்க ஏன் அது ஸ்டேட்டே அதே மாதிரி அச்சாரங்க தான் செய்யுது அது மஹிந்தாக்கு எதிராக செய்யுதா என்ன எனக்கு எதிராக செய்தானோ உமக்கு எதிராக செய்தானோ அது மாதிரி தான் செய்யுது விஷயம் ஒன்றுதான் அது என்ன செய்யணும் இப்ப நீங்கள் அந்த என்ன நடந்திருக்க அந்த இன்டர்நேஷனல் கமிட்டி ஆப்பிட்டா பிறகு இது நிர்வாக ரீதியில நடைமுறை ரீதியில இன்றைக்கு ஊர்ஜிதம் செய்யப்பட்டு அப்ப இன்றைக்கு அராஜகம்ன்றது வந்து நல்ல பேர்ல செய்யறபடியால் சரி என்று சொல்லி தனிப்பட்ட ரீதியில புலி இயக்கமாகவும் தனிப்பட்ட ஃபேமிலி ரீதியில எஸ்எல்பி கவர்மெண்ட் மாதிரியும் இல்லாமல் இன்றைக்கு நாட்டு நடவடிக்கை ரீதியில சரின்னு வந்துச்சு அராஜக போக்கு வந்து அநியாயம் செய்யறது நல்லவருக்கு எதிராக அநியாயம் செய்யறது சரின்னு வந்துடுது அப்ப இது லோ அண்ட் ஆர்டரை ஃப்ரீ பண்ணி தந்திருக்கேன் யாராவது நம்புவார்கள் என்று சொன்னால் அதே தலையை கொஞ்சம் காலிப்பாங்க ஏற்கனவே மஹிந்தா செய்த அத்தனை முரண்பாடுகளான அல்லது அராஜகமான விஷயங்களை நியாயம் கேட்கிற விஷயமா தான் இது நடக்குது நீங்கள் அதை எப்படி இல்ல இப்ப நியாயம் கேட்கிற சரி நான் அதை சொல்ல இல்ல அது என்ன மாதிரி செய்யறன்றதுல நீங்க கேட்கணும் பிள்ளைக்கு நாங்கள் எங்களை பொறுத்தவரை இன்னும் முதலாவது விஷயம் அவர் கொஞ்சம் காசு கடவுள வேண்டாங்க பிரச்சனை இதான் எனக்கு இருக்க பிரச்சனை இப்ப இருக்க பிரச்சனை அது உங்களுடைய பிரச்சனை எனக்கு இருக்கிற பிரச்சனை என்ன எனக்கு இந்த 50,000 பேருக்கு கணக்கு காட்டுங்கோ சரியோ சொறி என்றாலும் சொல்லுங்கோ சரியோ இப்படி நடந்தேன்னு சொல்லுங்கோ 15,000 10,000 பேரை நீங்க இந்த சகோதரங்களா பிடிச்சி வச்சுக்கீங்கன்னு ஒத்துக்கொள்ளுங்கோ சரியோ அவங்களுக்கு எதாவது ஒழிச்சு படங்களை காட்டுங்கோ அவங்கள லைஃபை இனி என்றாலும் ஏதாசிரத்துக்கு ஏதாவது செய்ய விடுங்கோ ஆனால் இந்த கதைகள் ஒன்றுமே முதல் தரப்புல இல்லை ப்ரோசிக்யூஷன் லிஸ்ட்ல இல்லை நீங்க ப்ரோசிக்யூஷன்ல என்ன செய்யறீங்க வீரவம்சா 5 வீடுகால வாய்த்ததும் இவற்றை இது வந்து 3 மில்லியனுக்கு ஷேரை வாங்கி போட்டு நாமல் 375 மில்லியனை களவெடுத்த வேண்டும் காட்டிக்கொண்டு நீங்கள் வேற ஜில் மாதிரி உங்களுக்கு காட்டிக்கொண்டிருக்கீங்க அவைகளை பிடிச்சு அடைக்கிறதால எந்த மக்களுக்கு கணக்கு இல்லையப்பா நான் நிம்மதியா போறேன்னு சொன்னால் இப்ப என்னுடைய ஆக்கள் இருக்கிறாங்க என்னடா பரவாயில்ல சந்தோஷம் ஆச்சுக்கிற பாட்டியில போறது நான் என்னட்டு சந்தோஷமா இருக்கேன் எனக்கு இந்த கணக்குகள் இல்லாம என்னட்டு சந்தோஷப்படுறது மனுஷன் சும்மா சந்தோஷம் எனக்கு சந்தோஷமா இருக்கிறது இருக்கையா சும்மா பாட்டி மண்ணாங்கடியன்னு மற்றவன் தன்னை பேக்காடுறேன் நானும் போய் பேக்காடுறதா ஏதா அப்ப பிரச்சனைன்னு சொன்னால் எனக்கு நீங்க கணக்கு காட்டிங்கனால ஹாப்பி அவ்வளவே ஹானம் எனக்கு அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் நான் சாயகே தெரியும் எடே இவங்களை இந்த மாதிரி சும்மா தேவையில்லாச்சது துளைஞ்சாங்க குறைஞ்சபட்சம் இது அந்த கணக்கு இல்லையே அப்ப நீங்க இப்ப ஜில் மாறுறீங்க 300 மில்லியன் 500 மில்லியன் காவடுத்தாங்க எனக்கு யாரும் கேமே அப்ப எந்த இஷ்யூ என்னன்னு சொன்னால் நாட்டு நீதி வரணும் என்று சொன்னால் லசித்த சாப்புண்டால் மட்டுமில்லை அவர் 4 பேரை பிடிச்சு வச்சுட்டு உங்க அந்த கதை தெரியுமா 4 பேரை பிடிச்சு வச்சேன் அவர் இந்த சொன்னார் நாங்கள் உங்களுக்கு தெரியுமா அதை ஓட பண்ணாண்டு நான் கன்வென்ஸ் பண்ணி நான் சொல்லி இன்றைக்கு அந்த சொல்லி
ரிலீஸ் பண்ணிட்டாங்க இஸ் நோ லாங்கர் சொலிசிட்டர். ஓ அப்ப ஒரு நாட்டு இதைத்தான் நான் சொல்றேன், இன்ஸ்டிடியூஷனலாக இன்றைக்கு நிர்வாகம் கொண்டாச்சு. நாங்கள் என்ன நினைக்கிறோமோ அதைத்தான் செய்வோம். அப்ப இன்றைக்கு ஸ்டேட் என்றது வந்து ஒரு அப்பரட்டஸா வந்துருது. முந்தி பிரபாரம் தான் அப்பரட்டஸ், முந்தி கொட்டபச்சா தான் அப்பரட்டஸ், முந்தி மஹிந்தா ஃபேமிலி தான் அப்பரட்டஸ். இப்ப ஸ்டேட் ஸ்டேட் இஸ் அப்பரட்டஸ். யாரும் அந்த அதை கொண்டு சேஞ்ச் பண்ணிக்கொள்ளும். இப்போ இன்றைக்கு வெளிநாட்டாக்கள்னு சொல்றோம். அதை வெளிநாட்டாக்களை ஆப்ரேட் பண்ணது கொஞ்சம் பேருக்கு நம்ம வெங்காயம் வெங்காயங்கள் கொஞ்சம் பேர் பிரசிடென்ட் சொல்லி கொண்டு அந்த சேனங்களை வச்சுக்கொண்டு தே ஆர் டூயிங் பாப்பெட்டியரிங். அப்ப இந்த அப்ரண்டிஸ்ல மாறின அப்புறட்டி நீ அதுன்ற வேல்யூஸ் வேல்யூஸ் ஆக்க இந்த தேவையோ அதை மாற்றிக்கொண்டு இதுதான் கஷ்டமா இருக்கு. இப்போ நாங்கள் பிரபாகரன் அழிக்க நாங்கள் சொல்லலாம், ஓகே இன்றைக்கு பிரபாகரன் அழிஞ்சு போன குறைஞ்சபட்சம் சொல்லலாம், யாழ்ப்பாணம் ஒழுங்கா போயிட்டு வரலாம், ஒரு டேக்ஸ் போடுறாங்க மேனேஜர் அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் நீங்க பொய்க்கணும் நினைச்சு இது நல்ல மண்டு சரி பரவாயில்ல. சரி மஹிந்தா போன அப்புறம் நீங்க சொல்லுவீங்க வெள்ள வேன் போயிட்டுது நிம்மதியா மனுஷன் கொஞ்சம் சுவாசிக்கலாம், அதுவும் உண்மைதானே, ஒத்துக்கொள்வோம். ஆனால் இவங்கள் போனாங்க, இந்த நிர்வாகம் இருந்து போனென்றால் அதுல என்ன வரும்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா ஏற்கனவே நடக்கிறதே யாரை பிடிச்சி கேட்கறது தெரியாது. ஏன்னா ஸ்டேட்டே அவங்க அசுத்தப்படுத்துறாங்க, அராஜகம் நடத்துற ஒரு இன்ஸ்டிடியூஷனா கொண்டாடுறாங்க. தனிப்பட்ட ரீதியில் இல்லாமல் ஸ்டேட்ன்றது ஒரு ஒரு ஸ்டூல் மாதிரி வருது. இப்படி ஸ்டேட் அப்ரண்டிஸா மாறின அப்புறம் அது இந்த பராமீட்டர்ஸ் ஆரோ செட்டப் பண்ணலாம் மாற்றக்கூடிய எல்லாமே உருவாக்கின அப்புறம் தமிழற்ற உரிமை என்ற விஷயத்திலையும் தமிழற்ற தேசியம் தன்னாட்சி அல்லது தமிழற்ற சமட்சி என்ற விஷயத்திலையும் பார்க்கல. இதுதான் இந்த பிரச்சனை. இதுதான் நான் சொல்றேன், சிங்கள மக்களும் நாங்களும் வெறும் இறமையை மட்டும் இழக்கையில எங்களோட ஸ்டேட்டை தான் இழந்து விட்டோம். நாங்கள் இலங்கை ஸ்டேட் தமிழ் மக்கள் தங்களோட ஸ்டேட்டை இழந்தார்கள் புலி என்ற ஸ்டூபிடிட்டியால. சிங்கள மக்கள் புலியை அழிக்கிற வெறியால தங்களோட ஸ்டேட்டை இழந்தார்கள், ஸ்டேட்டஸை இழந்தார்கள். இன்றைக்கு அந்த ஸ்டேட்டஸை அவர் கவுன் பண்றோம்னு சொல்லி கொண்டிருந்த பேரினவாத கோஷியல் அங்கே கூத்தாடினபடியால் அவைகளுடைய நாட்டினுடைய ஸ்டேட்டின நிர்வாக பலத்தை வளர்க்கிறார்கள். சரியா? அப்ப இன்றைக்கு நிர்வாகம் அப்ப இனி என்ன செய்யலாம் நீங்க கேட்டீங்கன்னா, நீங்க ஸ்டேட்டை வெள்ளக்காலம் என்ன மாதிரி இலங்கை ஆலைக்க கீழே இருந்து பில் பண்ணார்களோ, இதுதான் எங்களோட ஸ்டேட், இது உங்களோட ஸ்டேட், இது வளர்ந்து வரைக்கும் உங்களை அப்படி அவுட்டு விடணும் தண்ணிக்கு. அதை நாங்கள் செய்வோம். இப்போ நாங்கள் என்ன செய்வோம்டா, தமிழர் சரி சிங்களர் சரி அது பிரிம்பா சரி சேர்ந்து சரி, தமிழர் சொல்லிக்க நான் முஸ்லீம் மக்களையும் சேர்த்து தான் சொல்கிறேன். எனக்கு அந்த காலத்துல தமிழ் பேசும் மக்கள் அவ்வளோ. அப்போ இந்த ஜனங்கள் எல்லாம் தங்களோட இறமையண்ட உருவாக்குறதுக்கு இருக்கிற பவரை பாவிச்சு தங்களுடைய அதிகார பலத்தை கூட்டுறோம். நிர்வாகங்கள் என்னதான் இருந்தாலும் அந்த நிர்வாகங்களை தங்களோட செலவுபடுத்தி தங்கள் பிணைப்புகளை கூட்டி இடைவெளிகள் விடாமல் அந்த பிணைப்புகளை கூட்டுறதால வெளியாக்கண்ட அல்லது ஆக்ட் இல்லை அந்த ஸ்டேட்டை நாங்கள் திருப்பி ரீப்ளேஸ் பண்ணுவோம். கான்ஸ்டிடியூஷனை நீங்கள் திருப்பி எழுதுறாலும் நீங்கள் ஸ்டேட்டை ரீப்ளேஸ் பண்ண போகிறது கிடையாது. அதுதான் நான் என்ன பாயிண்ட் கடைசியாக. நன்றி ரவி. வணக்கம். நன்றி.